கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலுடைய செய்தியை பரிசுத்தனுடைய ஐக்கிய கூடுகையிலே முந்தினோரும் பிந்தினோரும் என்கிற இந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முந்தினோரும் பிந்தினோரும், இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், மத்தேயு 19வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து முந்தினோர் பிந்தினோர் என்று சொல்லி இந்த ரெண்டு கூட்டத்தாரை குறித்து அவர் அடையாளப்படுத்தி பேசுகிறத நீங்கள் நான் வேதத்திலே பார்க்கிறோம். முந்தினோர் பிந்தினோர். இன்னைக்கு இந்த சத்தியத்தை குறித்த ஒரு ஆழ்ந்த வெளிச்சத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வசனம், இந்த வார்த்தைகள் எப்பொழுது சொல்லப்பட்டது, யாரிடத்திலே சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் அறிய முற்படுவோமே ஆனால், எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய பேதுரு இயேசுவிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் இதை குறித்து பேசுகிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். அந்த சம்பவமாக இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை குறித்து அநேகர் இவ்விதமாக எண்ணுவது உண்டு. நானும் அநேக வருஷங்களுக்கு முன்பாக இவ்விதமாக எண்ணின அனுபவம் உண்டு. அது என்னவென்றால், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லுகிற இந்த வசனமானது முன்னால ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால இயேசுக்குள்ள வந்தவர்கள் இப்பொழுது 1-2 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள வந்தவர்களுக்கு அவர்கள் பிந்தினோராய் போய்விடுவார்கள். 20 வருஷத்துக்கு முன்பாக வந்தவர்கள் விழுந்து போய்விடுவார்கள். இப்போ சமீபத்தில் கர்த்தருக்குள்ளே வந்தவர்கள் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருப்பார்கள். ஆகையினாலே பிந்தினோர் எல்லாரும் முந்தினோராய் இருப்பார்கள், முந்தினோர் எல்லாரும் பிந்தினோராய் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு வியாக்கியானத்தை நான் எனக்குள்ளே கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வசனத்தினுடைய தாற்பயம் நம்ம ஏற்கனவே ஒரு சில அநேக மாதங்களுக்கு முன்பாக இதை அதிகமாக நாம் தியானித்திருந்தாலும் மீண்டும் இதனுடைய தாற்பயத்தை உங்களோடு கூட நான் அதிகமாய் விஸ்தாரமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30ஆம் வசனமானது முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள் என்கிற காரியமானது, இது உண்மையாகவே பழைய விசுவாசிகள் என்ன செய்வாங்க, ஆரம்பத்தில் வந்தவர்கள், அதான் முந்தி வந்தவர்கள் பின்னாலே போயிருவாங்க, விழுந்து போய் பின்னால போயிருவாங்க, இடறி போயிருவாங்க. இப்ப புதுசா முந்தி வந்தவங்க, அதாவது பிந்தி வந்தவங்க முந்தி என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படிங்கறத இந்த வசனம் காண்பிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து எந்த முகாந்திரத்தோடு இதை காண்பித்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால், பேதுரு இந்த கேள்வியை கேட்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். இது எந்த முகாந்திரத்தில் இது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறத நீங்கள் நானும் இந்த மத்தேயு 19வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த சம்பவமானது மத்தேயு 19, மார்க் 10வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களிலும் இந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவமானது ஒரே சம்பவம் தான், மறந்துடக்கூடாது. இந்த சத்தியத்தினுடைய ஆழ்ந்த வெளிச்சம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது சொன்னால், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வந்த இந்த மனுஷனை, இந்த வாலிபனை கொண்டுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் தருகிறத நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. ஏனென்றால் இந்த மனிதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது இயேசு சொன்னார், கற்பனைகள் எல்லாம் கைக்கொள் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். சிறு வயதிலிருந்து என்ன செய்த, நான் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடுத்து பிற்பாடு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் நம்ம இந்த மத்தேயு 19, மார்க் 10,
லூக்கா 18 ஆகிய 3 அதிகாரங்கள்ல வாசிக்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமுண்டதாக. ஆனா மார்க்கு 10வது அதிகாரத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவைகள்லாம் என்ன செய்ய, உனக்கு கொண்டு எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடுத்து பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி சொல்லுகிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் ஆண்டு என்ன சொல்ற, நீங்க நல்லா பாருங்க. நான் மத்திய 19வது அதிகாரத்தை நான் இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா 3 இடத்துக்கு இப்ப போக வேண்டாம். மத்திய 19வது இடத்துல நாம் நிற்போம். அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஐஸ்வர்யன் என்ன செய்தான், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று சொல்லி 22 வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி இயேசு சொல்ற, இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எப்படி இருக்குமா, எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய சீசர் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியான யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இயேசு அவர்களை பார்த்து சொல்றார், மனுஷர்கள் இது கூடாதுதான், தேவனால என்ன செய்யும்? இதை நீங்க கவனிக்கணும். மனுஷர்கள் இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடு சொல்லும் போது இங்கதான் கர்த்தர் தமது கிருபையை விளங்க பண்ணுகிறார். அதை தெளிவா நீங்க விளங்கிக் கொள்ளணும். இது எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிரசன்னமாகுதலை நமக்கு வெளிப்படுத்துகிறதை ஒழிய மற்றபடி இது மனுஷனுடைய சுய பலத்தினால ஒரு காரியம் சாதிக்கப்பட்டு அதை நிமித்தமா பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்கிற சத்தியம் காண்பிக்கப்படவில்லை. இந்த சத்தியத்தை நாம் எவ்விதமாய் அறிந்து கொள்வது? மனுஷரால் கூடாததுதான் தேவனால் என்ன செய்யும்? எல்லாம் கூடும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனாலே எல்லாம் கூடும். அதுதான் இங்க வேதம் அழுத்தமாய் காண்பிக்கிறது. அப்போதான் பேதுருவை நோக்கி சொல்ற, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். அப்ப பேதுரு எதை வைத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வாலிபனை குறித்த இந்த சம்பவம் நடக்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த இந்த மனுஷன் என்ன சொல்றாரு, இந்த மனுஷன் எதையுமே கொடுக்கிறதுக்கு முன் வரல. இந்த மனுஷன் எதையுமே கொடுக்கிறதுக்கு முன் வரல. ஆனா நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எல்லாத்தையும் விட்டு விடுவதற்கு இந்த மனுஷனுக்கு என்ன செய்யல, விருப்பம் இல்லை. இவன் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமா போறான், இவன் நன்மையை பெற முடியாமல் போகிறான். ஆனா எல்லாவற்றையும் விட்டு நாங்களுமே பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வாலிபன் எல்லாத்தையும் விட மனதில்லை. ஆனா நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை இங்க வைக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் பேசுகிறத எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் நம்முடைய சொந்த கிரியைகளின் அடிப்படையில் அவர் நம்மை ரட்சிக்காமல், நம்முடைய சொந்த நீதியின் அடிப்படையில் அவர் நம்மை ரட்சிக்காமல், அவருடைய விலையேறப்பட்ட கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இங்கதான் ஆண்டவர் சொல்றார், அவருக்கு ஒரு அழகா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? 28வது வசனத்துல என்ன கிடைக்கும் சொல்ற, மறுஜன்ம காலத்துல மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் நியாயந்திருக்கிறவர்களை 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 29ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் நிமித்தம் எதெல்லாம் மனுஷன் இழக்கிறானோ அதை 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் ஆகிலும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். நம்ம இங்கே பார்க்கிற ஒரு வெளிச்சத்தை நான் கொஞ்சம் சற்று நான் விளக்க வாஞ்சிக்கிறேன். என்னவென்றால் 28, 29 பார்க்கும்போது 100 பெறுகிறது குறித்து பேசுகிறார். நீங்க லூக்கால வாசிக்கும் போது கூட 100 இம்மையிலும் மறுமையிலும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்ப்பீங்க. இது அநேகரை இடர பண்ணுகிறது. அநேக போதக பிதாக்களும் இந்த சத்தியத்தை குறித்த தெளிவே கிடையாது. என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா, நிலங்களை விட்டுட்டியா ஆண்டவருக்காக, ஆண்டு 100 மடங்கு தருவோம். ஏன்னா இந்த இடத்துல இம்மைன்னு போடல. ஆனா மார்க்கு லூக்காலெல்லாம் பார்க்கும்போது இம்மையிலும் 100 மடங்கு மறுமையிலும் 100 மடங்கு தானே போட்டிருக்கு. இம்மையிலும் மறுமையிலும் 100 பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இதுல ஒரு தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. என்னவென்றால், இன்னைக்கு அநேகர் இந்த வசனத்தின் நிமித்தமாய் இடர் அடைகிறார்கள். என்ன எது அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்துக்கு வேறு விதமான விளக்கத்தை நாடி இடறி போகிறார்கள். எதை அவங்க நாடுறாங்க அப்படின்னு சொன்னா, இம்மையிலும் மறுமையிலும் 100 சொல்லியிருக்கிறார். நிலங்களை விட்டவன், வீட்டை விட்டவன் 100 பலனை கொடுப்பான். அப்படின்னா 2 வீட்டை விட்டுட்டு வந்தவன் எத்தனை வீடு கிடைக்கும்? உனக்கு 200 வீடுகள் கிடைக்கும். ஒரு படகை விட்டுட்டு வந்தா எத்தனை படகு கிடைக்கும்? 100 படகு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
தவறான வியாக்கியானத்தை இதுல இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். தயவு செய்து சொல்றேன், இந்த காணொலியை காட்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் நான் தயவு சொல்ற காரியம் இதுதான். இந்த வசனத்தின் மொத்த எடறி போகாதீங்க. இந்த வசனம் அதுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. நீ 100 திணை அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இந்த பூமியில யாரெல்லாம் இப்போ ஒரு 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 5000 ரூபாய் நான் இழந்து போறேன், ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக அதை விட்டு கொடுக்க வர்றேன் அப்படின்னா, ஆண்டவர் 50,000 ரூபாய் கொடுத்துருவாரு அப்படிங்கிறது அடிப்படையில் இது காண்பிக்கப்பட்டது அல்ல. இது எதுக்காக காண்பிக்கப்பட்டதுங்கிறத கவனிக்கணும். சரி, அப்படியே இப்படிதான் 100 திணையா கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, ஆதி அப்போஸ்தலர்ல ஒருவர் கூட படகை விட்டுட்டு வந்தாங்க. ஆண்டவர் ஒரு 2 படகை விட்டுட்டு வந்தவங்களுக்கு 200 படகை கொடுத்தாரு. எழுத்தின்படி இது நிறைவேறவே இல்லையே. ஆண்டவர் இம்மையில 100 திணையா கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. வீட்டை விட்டுட்டு வந்தாங்க, அவங்களுக்கு 100கணக்கான வீடு கிடைச்சதா? யோசிச்சு பாருங்க, சரித்திரத்துல 100கணக்கான வீடு கிடைச்சதா? இல்லை. ஒரு வீடை விட்டுட்டு வந்தாங்கல்ல, அப்ப 100 வீடு சொந்தமா கிடைச்சிருக்கணும்ல, அவங்களுக்கு ஏன் கிடைக்கல? அப்ப ஆண்டவர் சும்மா சொல்லிட்டாரா? இம்மையிலும் மறுமையிலும் சொல்லி சும்மா சொன்னாரா? அந்த அர்த்தம் அது கிடையாது. அந்த அர்த்தம் எது அப்படின்னா, உங்களை ஒரு வீட்டை நீ விட்டுட்டு வந்திருப்ப, ஆனா 100கணக்கான வீடுகள்ல உன்னை ஏற்றுக்கொள்வார் இருப்பாங்க. நீ ஒரு இடத்தை நீ விட்டுட்டு வந்த, ஆனா அநேக இடங்களை நீ ஆண்டவருக்காக சுதந்திரிப்பார். அநேக இடங்கள்ல நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னது ஒரு காலம் ஒன்று கூட பொய்த்து போகாது. அப்ப 100 திணையான பலன் என்று சொல்லும் போது இது எதைத்தான் வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னா, அப்ப நான் கேட்கிறேன், 100 தாய்மார் கிடைச்சிருவாங்களா? தாயை விட்டவன் 100 திணையை பெறுவான்னு சொல்ற. தாயாவது தகப்பனையாவது சகோதரியாவது சகோதரியா பெற்றவன் 100 திணையை பெறுவான்னு சொல்றாரு. அப்ப 100 தாய்மார் கிடைப்பாங்களா? அதோட அர்த்தம் என்ன? அது இம்மையில நமக்கு 100 திணையை கிடைக்கும். அதோட அர்த்தம் என்ன? தாயை போல நேசிக்கக்கூடிய 100கணக்கான பேர் ஆண்டவர் உனக்கு தருவா. அதெல்லாம் உண்மை. நமக்கு இன்னைக்கு இல்ல, சாகுற வரைக்கும் எத்தனை தாய் தான்? ஒரு தாய் தான் இருக்க போறாங்க. சாகுற வரைக்கும் எத்தனை தகப்பன் தான்? உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு தகப்பன் தான். அப்ப 100 திணையான தகப்பன்மார் வருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அர்த்தம் என்ன? அப்போ 100கணக்கான தாயை போல தகப்பனை போல ஆவிக்குரிய தகப்பன்மார், தாய்மார், ஆவிக்குரிய சகோதரர்கள், அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டு 100 திணையை தருவார் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை சொல்லியிருக்கிற வழிய எழுத்தின்படி அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் பொய்த்து போயிடும். அப்படின்னு நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்க மத்தேயு 19வது அதிகாரத்துல மனைவியை விட்டவன் அவதுன்னு போட்டிருக்குது. 29வது வசனத்துல இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? மனைவியை விட்டவன் 100 மனைவிகளை கண்டடைவான்னு சொல்லிடுவீங்களா? நான் கேட்கிறேன். இந்த வசனத்தை அப்படியே ராவா அப்படியே எடுக்காங்கல்ல, நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா மார்க்கு லூக்காலெல்லாம் 100 திணையா, இம்மையிலும் 100 திணையா, இம்மையிலும் மறுமையிலும் 100 திணையான பலன் அடைவான் இருக்கு. அப்ப மனைவி விட்டுட்டு வந்தவன் 100 மனைவிகளை கண்டடைவான்னு சொல்லிடுவீங்க, பிரசங்கம் பண்ணிடுவீங்களா? இங்கதான் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாரு, மனைவின்னு சொல்றாரு. நீ அதான் யோசிக்கணும். ஆண்டு எந்த வெளிச்சத்தை நமக்கு தருகிறார் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, எந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் இந்த சத்தியம் காண்பிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஆவிக்குரிய ரீதியில உன்னை இம்மையிலும் சொல்லுவாங்க. நான் தான் உண்மையிலேயே சொல்றேன். எப்படி ஒரு கணவன் மனைவி எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாங்களோ, அதே போல அநேக சகோதரிகளை, அநேக சகோதரர்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார்னா, நேசிக்கக்கூடிய விதத்துல அப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒருவேளை பணிவிடை செய்யக்கூடிய இடத்துல கூட ஆண்டு அநேகரை கூட எழுப்பி தரலாம். அதைத்தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு வழிய, இந்த இம்மையிலும் மறுமையிலுங்கிற காரியத்தை குறித்த தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. அப்போஸ்தலர்கள் எவ்விதமா மரணம் அடைந்தாங்கிற காரியங்களை குறித்து அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற போதக பிதாக்கள் அவர்களுக்கு 2 படகை விட்டுட்டு வந்தவங்க 200 படகை சுதந்திரமா பெற்றுக்கிட்டாங்கிற அந்த காரியம் சரித்திரத்துல இருக்குதா? சுத்தமா இல்லையே. வீட்டை விட்டுட்டு வந்தவங்க 100 திணையான வீட்டை அவங்க சுதந்திரமாக்கி கொண்டாங்கன்னு சொல்லி எங்கேயாவது எழுதப்பட்டிருக்குதா? அதுவும் இல்லையே. 100கணக்கான வீடுகள் உங்களுக்கு கிடைச்சது, ஜெப கூட்டம் நடத்துறது, ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு கிடைச்சிருக்கு, சபை கூடி வருதலுக்கு கிடைத்தது. அதை வைத்துக் கொண்டு தவறான விளக்கங்களை காண்பிக்க கூடாது பிரியமானவர்களே. அதனால அந்த சத்தியத்தை சரியா நம்ம பகுத்து ஆராய வேண்டும். அப்படி இதை குறித்து இப்படிலாம் பேசுறது நான் கண்கூட கேட்டிருக்கேன். ஒரு வீட்டு கூட்டத்துல கூட ஒரு பெரிய போதகர் பேசுறதையும் கேட்டிருக்கேன். அதனாலதான் நான் அவர்கிட்ட அங்க வச்சு சொன்னேன், எல்லாருக்கும் மத்தியிலையும் சொன்னேன். அப்ப மனைவி 100 மனைவி தருவாருன்னு அப்படி சொல்ல சொல்லுங்க, பாத்துரும், அதையும் பாத்துரும். என்ன இம்மையிலையும் 100 மனைவிகள் கிடைப்பாங்கன்னு சொல்லி அப்படி சொல்ல வர்றீங்களா? அப்படிதான் உங்கள்கிட்ட கேட்கணும். அப்பதான் உணர்வு உரைக்கும், கொஞ்சமாவது உரைக்கும். பிரியமானவர்களே, தப்பான அர்த்தங்களை எடுக்கக்கூடாது. அதனாலதான் இங்க ஒரு வார்த்தை அழுத்தம் கொடுக்கிறார் பாருங்க. எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கூட பேதுரு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பிரத்யுத்தரமாக மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் என்பதை சொல்லிட்டு, ஆகிலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்கிற இந்த சத்தியத்தை ஏன் காண்பித்துக் கொடுக்கிறார்? ஆகிலும்
ஏன் ஆகிலும் என்று சொல்லுகிறார்? நீ எதிர்பார்க்கிறாய். அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு பலனை நான் வச்சிருக்கேன், உண்மைதான். நீ எதிர்பார்க்கிறியோ இல்லையோ, இது ஏதோ பேதர் எதிர்பார்த்ததுனால இந்த ஆசீர்வாதத்தை தர்றான்னு நினைச்சிடாதீங்க. இது பிதாவினுடைய ஆதி தீர்மானம், பிதாவுடைய ஆதீனம். ஆதீனத்தில் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு இது. பேதர் கேட்டதுனால சொல்றாரே ஒழிய, பேதர் கேட்டுட்டானே அவளுக்கு ஏதாவது கொடுத்துரும் சொல்லி கொடுக்கிறதுக்காக இதை பேசல. இது பிதாவானவர் ஆதியிலே தீர்மானித்த தீர்மானம், அவருடைய ஆதீன திட்டம். 12 சிங்காசனங்கள் மேல 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாய் அவர்கள் வீற்றிருப்பார்கள் என்பதை தேவன் ஆதீனத்திலேயே தீர்மானித்திருந்தார். அப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆகிலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் பாருங்க. இந்த ஓமையை நீங்க கவனிக்கணும். இந்த ஓமையில தான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்கிற சத்தியத்தின் தாற்பயத்தை நீங்கள் நான் விளங்கிக் கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை தொடர்ந்து 20வது அதிகாரம் ஆரம்பிக்கு. அப்ப தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கவனிங்க. ஏன்னா இந்த வசனத்துக்கு ஆதாரமாக தான் இதை பேசினார். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? அதிகாலையிலே என்ன செய்கிறான்? எழுந்து வீதியில நிக்கிற சிலரை பார்த்து என்ன செய்யறான்? சும்மா நிக்கிறவங்களை பார்த்து திராட்சை தோட்டத்துல வேலை செய்யும்படியாய் அழைப்பு கொடுக்கிறார். நல்லா ஞாபகம். இதெல்லாம் பேதுருவையும் மற்ற சீசரையும் உணர்த்துவிப்பதற்காக தேவன் பகிர்ந்து கொண்ட அற்புதமான ஓமை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், முந்தினோர் பிந்தினராயும் பிந்தினோர் முந்தினராயும் இருக்கிற அந்த வசனமானது 30ஆம் வசனத்திலே முடிஞ்சிட்டு பின்ன ஏன் இந்த ஓமையை குறித்து அவர் பேசணும்? இது உண்மையிலே அதுக்கு ஈடு கொடுக்க அல்லது அதை விளங்க செய்வதற்கு ஏதுவாக வெளிப்படுத்தப்பட்ட ஓமை தானா என்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழலாம். ஆனா நீங்க மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனம், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்கிறார்? இந்த ஓமையை சொல்லிட்டு அதை கன்க்ளூட் பண்றார், முடிக்கிறார். அப்படி விளங்கிங்க. இந்த ஓமை எதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு? முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள், பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள், அல்லது பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள், முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள் என்கிற இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை விளங்க செய்யும் முகாந்தரமாய் இந்த ஓமை சீசர்களோடு கூட பேசப்பட்டது. நல்ல கவனிங்க. இந்த சத்தியத்தின் தாற்பயத்தை நாம் இன்னைக்கு விளங்கிக் கொள்வோமாக. இந்த மத்தேயு 19வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை தொடர்ந்தும் ஒரு சம்பவம் காண்பிக்கப்பட்டு, ஒரு ஓமை காண்பிக்கப்பட்டு 16ஆம் வசனத்துல முடிக்கிறார். இவ்விதமாக அப்படி சொல்லி முடிக்கிறார். 15ஆம் வசனத்தோட தான் இந்த சம்பவம் முடியுது. சொல்லிட்டு சொல்றார், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அப்போ நம்ம எவ்வளவு தூரம் தியானிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. மத்தேயு 19:30 நிறுத்திடக்கூடாது. மத்தேயு 20வது அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நாம பார்க்க வேண்டியது இருக்கு. இவன் மீண்டும் சொல்றேன், இந்த முந்தினோர் பிந்தினோருங்கிறத தவற விளங்கி கொள்ளாதீங்க. நானும் ஒரு காலத்துல தவறாதான் விளங்கி கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு வரைக்கும் கூட நான் தவறாதான் விளங்கி கொண்டிருந்தேன். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னால கூட நான் தவறாதான் விளங்கி கொண்டிருந்தேன். அது என்னவென்றால், பழைய விசுவாசிகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே முந்தி வந்தவங்க எல்லாம் விழுந்து பின்னால போயிருவாங்க. பின்னால வந்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? கர்த்தருக்குள்ள எழுந்து அவங்க என்ன செய்வாங்க? முன்னாடி வந்து நிற்பாங்க. முன்னால வந்தவங்க பின்னால தள்ளப்பட்டுருவாங்க. பிந்தி வந்த நம்ம எல்லாம் பழைய பரிசுத்தவான்களுக்கு அவங்க முந்தி போயிருவோம் அப்படிதான் சொல்லி நான் தவறான எண்ணங்கள் எல்லாம் கொண்டிருந்தேன். ஆனா வேதத்தினுடைய தாற்பயத்தை நான் விளங்கிக் கொள்ளும் இந்த வசனத்தின் வெளிச்சத்தை அறியதான் விடுதலை பிரியமானவர்களே. அப்ப பேதுருக்கு இதை பேசிட்டு இந்த சம்பவத்தை ஏன் சொல்றாங்க? இந்த சம்பவம் உண்மையிலே பேதுரு கேட்ட கேள்விக்கு ஒரு விடை பகரக்கூடிய இருந்தது. அதனாலதான் 30ஆம் வசனத்தை தாண்டியும் 20வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இவ்விதமாக அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டார். ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் அப்படிங்கறதெல்லாம் புரியாது. அப்படிங்கறத அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு ஓமையை குறித்து சொல்ற. இந்த ஓமை நமக்கு நல்லா தெரியும். இந்த எஜமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குதான். அவன் ஆட்களை எங்க அனுப்பினார் அப்படின்னு சொன்னா, திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். திராட்சை தோட்டம் பொதுவா
சபையை குறிக்கும், மறந்துடக்கூடாது. ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது என்னவென்றால், அது எடுக்க வேண்டாம், ஃபேன்ல போய் அடிச்சுக்கிட்டு இருக்கும், அது எடுக்க வேண்டாம். அதுக்கும் இந்த வெயிலுக்கும் சம்பந்தம் கிடையாது, இருக்கட்டும், அது கெட்டி வச்சிருங்க. இது ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாப்பு எல்லாம் ஒண்ணு இல்லாம போனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சத்தியத்தை தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. இந்த மத்திய 20வது அதிகாரத்துல திராட்சை தோட்டத்துல வேலை செய்கிற, திராட்சை தோட்டத்துல பணியமர்த்தப்பட்டிருக்கிற ஆட்களை பார்க்கும்போது இது புது உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட சபையை நமக்கு காண்பிக்கிறது. இது புது உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட சபைக்கு ஒத்திருக்கிறது. ஏனென்றால் ஏசாயா 6வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 5வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனம்தான் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லி ஏசாயா 5வது அதிகாரம் 6, 7 அது முதல் 7, 8 வசனங்களை பார்க்கும்போது இந்த திராட்சை தோட்டம் கர்த்தருடைய சபை என்று வேதத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய சபை குறிக்கி. ஆக இந்த இடத்துல திராட்சை தோட்டத்தில் பணியமர்த்தப்படுகிற இந்த காரியத்தை மத்திய 20வது அதிகாரத்துல பார்க்கிறோமே. அப்ப பரலோக ராஜ்யம் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள ஆட்களை ஏற்படுத்துகிறத நாம் பார்க்கும்போது உண்மையாகவே நாமும் எங்கேயோ நின்று கொண்டிருந்தோம். பாருங்க, சும்மா நின்றுட்டு இருக்கிற ஆட்களை கூப்பிட்டுட்டு போறார். அப்படிதான் பார்க்கிறோம். நீங்க அதாவது 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, மத்திய 20வது அதிகாரம் 3வது அதிகார வசனத்துல பார்க்கும்போது சும்மா நிற்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. இதுல நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, யாருடைய பிரயாசம் அப்படின்னு சொன்னா எஜமானுடைய பிரயாசம். எந்த மனுஷனாவது வேலை கேட்டு வந்தாரா? இவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு வேலை வேணும், இந்த இடத்துல நாங்கள் பார்த்து நான் பிரயாசப்பட்டு வந்தாங்களா? ஒரு பிரயாசமும் கிடையாது. அப்ப புது உடன்படிக்கையின் சபையை தான் இது காண்பிக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆக இந்த பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானுக்கு ஒப்பா இருக்கு. அப்ப பரலோக ராஜ்யம் என்னதான் தீர்மானிக்கு அப்படின்னு சொன்னா, திராட்சை தோட்டத்துல வேலை செய்து திராட்சை தோட்டத்தில் அதிக கனிகளை உண்டாக்குவதற்காக, திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறதுனால என்ன அர்த்தம்? திராட்சை தோட்டத்துல நல்ல திராட்சை செடிகளை எழுப்பணும், கொடிகளை நல்லா படர வைக்கணும், திராட்சை செடியிலிருந்து நல்ல பழங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்தோடு கூட பரலோக ராஜ்யம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் யோவான் 15வது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி இயேசுவானவர் தம்மை திராட்சை செடிக்கு, மெய்யான திராட்சை செடிக்கு அடையாளமாகவும் அவரோடு கூட நிலைத்திருக்கிற கொடியானது சபைக்கு அடையாளமாகவும் இருக்கிறத வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆக நம்ம தான் அந்த திராட்சை செடியாய், திராட்சை கொடியா இருக்கிறோம். அதுல பணி அமர்த்தப்பட்டவர்களாய் நாம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே. ஆக இந்த திராட்சை தோட்டம், அதை கண்காணித்து வந்த, அதற்கு பொறுப்பாயிருந்த இந்த வீட்டெஜமான், இதெல்லாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் சபையின் மேல எவ்வளவு கண்ணும் கரிசனையுமா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் இந்த பகுதியில அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் வீட்டெஜமானுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பா இருக்கிறதையும், திராட்சை தோட்டம் தேவனுடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறதையும் நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம். ஆக இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளதான் வேலை செய்யும்படிக்கு இந்த பணியாட்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆண்டவருடைய தாசர்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார். விசுவாசிகளாகிய எல்லாருமே கர்த்தருக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படும்படியாய் ஏற்படுத்தி இருக்கிறார். சரி, இங்க என்னதான் சொல்றார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தானே, அதிகமாக நாம் படித்து அறிந்த ஒரு சம்பவம் தானே. 3 அதிகாலையில ஒரு கூட்டத்தை கொண்டு வருகிறார். 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை, கடைசியா 11வது மணி வேளையிலையும் ஆட்களை ஏற்படுத்தினாரு. ஆட்களை ஏற்படுத்தி சாயங்கால வேளையில வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கூலி கொடுக்கிறார். கூலியை கொடுக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிந்தி வந்தவங்களுக்கு ஒவ்வொரு பணம் கொடுத்து விடுறார். அப்ப முந்தி வந்தவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பணம் தான் கொடுத்தார். உடனே அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு வந்துடுச்சு. பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் கஷ்டத்தையும் நாங்கள் பகல்ல எல்லாம் சகித்தோமே, எங்களை அவங்களுக்கு சமமாக்கிட்டீரு அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்றார், நான் உங்களுக்கு என்ன பேசினேன், எவ்வளவு கூலி பேசினேன், ஒரு பணம் தானே பேசினேன், அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கங்க. எனக்கு இஷ்டமானது நான் எதனாலும் என்ன செய்வேன், நான் என்னுடைய இஷ்டம், நான் யாருக்கு எதை கொடுப்பது எனக்கு என்னுடைய இஷ்டம், உங்களுக்கு இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறார். அப்பதான் சொல்ற, நான் தயலா இருக்கும்போது நீங்க வன்கடனா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போதுதான்
இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் சொல்லி இந்த சம்பவம் முடிகிறது. அது என்ன இவ்விதமாக அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஒன்றை அறிந்து கொள்ளணும். இந்த பகுதியில தேவன் இரண்டு கூட்டத்தை காண்பிக்கிறார். ஒன்று முந்தினோர், இன்னொன்று பிந்தினோர். ஆனா முந்தினோர் பிந்தினோராய் மாறினார்கள், பிந்தினோர் முந்தினோராய் காணப்பட்டார்கள். அதான் சொல்லுவாங்க, the last, அதாவது the first becomes the last and the last first அப்படிங்கிற அந்த ஒரு வெளிச்சத்தை இந்த வேதத்துல நீங்கள் நானும் இங்கே பார்க்கிறோம். எதன் அடிப்படையில் அப்படி சொன்னா, நீங்க கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. முதலாவது அவர் கூப்பிடும் போது ஒரு கூலிக்கு அவர் பேசினார். நீ 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், மன்னிக்கவும், 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஒரு பணம் கூலி பேசி, நாள் ஒன்றுக்கு எவ்வளவு தருவேன்னு சொன்னார்? ஒரு பணம் கூலி பேசி. இது ஒரு கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட்ல அவர் பேசுறாரு. என்னன்னா, ஒரு ரூபா என்ன, ஒரு ரூபான்னா ஒரு ரூபான்னு என்ன அர்த்தம் இல்லை, ஒரு பணம் கூலி உங்களுக்கு நான் தருவேன் சொல்லி அவர் பேசி என்ன செய்கிறார்? அவர்களை அனுப்பினார். ரெண்டாவது, அதுக்கு அடுத்து பிந்தி வந்த கூட்டத்தை நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார்? நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், ஒரு பணம் அல்ல, நியாயமானபடி உங்களுக்கு என்ன செய்வேன்? கூலி கொடுப்பேன் என்றால் அவர்களும் போனார்கள். இங்க ரெண்டு கூட்டத்தை பார்க்கிறோம். ஒன்று ஒரு பணம் கூலி பேசி போனது, ஒன்று அழிந்து போகிற இந்த வஸ்துக்களை சார்ந்து கடந்து போன கூட்டம், அழிந்து போகிற பணத்தை சார்ந்து போன கூட்டம். இன்னொரு கூட்டம் அழியாத கர்த்தருடைய நியாயத்தை சார்ந்து திராட்சை தோட்டத்துக்கு போன கூட்டம். இதைதான் நீங்க கவனிக்கணும். இதைதான் ஆண்டவர் இங்க ஹைலைட் பண்றார். முந்தினோர் பிந்தினோர்ங்கிறத மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள முன்னால வந்தவங்க எல்லாம் பின்னால போயிருவாங்க, பிந்தி வந்தவங்க எல்லாம் முன்னால நிற்பாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தப்பு, தப்பு, முற்றிலும் தவறு. இது அதுக்காக காண்பிக்கப்பட்டது அல்ல. இது எதுக்காக காண்பிக்கப்பட்டதா? 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இவ்விதமாக அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். அததான் நம்ம கவனிக்கிறோம். இங்க ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் ஒரு பணத்தை எதிர்பார்த்து வந்தது, இன்னொரு கூட்டம் கர்த்தரிடத்திலிருந்த நியாயத்தை எதிர்பார்த்து வந்தது. இதனாலதான் சொல்றார். அப்ப முந்தி வந்தவங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதோ முன்பு வேலையில் அமர்த்தப்பட்டவங்க, முன்னாலேயே இயேசுக்குள்ள வந்தவங்க, நீங்க அப்படி எழுத்தின்படி பார்க்கிறதுக்காக காண்பிக்கப்பட்டது அல்ல. இது எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் பணத்திற்காக கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறது, இன்னொரு கூட்டம் கிறிஸ்துவிடத்தில் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி அவரை பின்பற்றி வருகிறது. அதனால இந்த ரெண்டு கூட்டத்தை நம்ம சரியா நிதானித்து இந்த வேத சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் பேசுகிறார். இதைதான் நீங்க கவனிக்கணும். இக்காலத்திலையும் திராட்சை தோட்டங்கிற சபைக்குள்ள இவங்க ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருந்துச்சு, ஒரு கூட்டம் சபைக்கு வெளியில இருந்துச்சுன்னு போடல. ரெண்டுமே இங்கதான் இருக்கு, சபைக்குள்ளதான் இருக்கு. ஒரு கூட்டம் பணப்பேய் பிடிச்சு அலையுது, ஒரு கூட்டம் நியாயம், அவர் எனக்கு நியாயமானபடி செய்வார். அப்ப ஒரு கூட்டத்தை எந்த எதிர்பார்ப்புல காமிச்சு கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் எனக்கு நியாயமானபடி செய்வார், நியாயமான கூலி. ஒரே திராட்சை தோட்டத்துக்குள்ள ரெண்டு கூட்டம் காண்பிக்கப்படுகிறது. இதுதான் நீங்க விளங்கிக்கிடணும். நீங்க சும்மா போட்டு 60 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவருக்குள்ள வந்தவங்க இப்பெல்லாம் அவங்க எல்லாம் பின்னால போயிட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால வந்தவங்க இவங்க எல்லாம் இப்போ முன்னால ஸ்டெடியா நிக்காங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது 100க்கு 100 தப்பு. இந்த கான்செப்ட் எதை குறித்தது அப்படின்னா, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்கிற இந்த ஆழ்ந்த சத்தியத்தை கர்த்தருடைய சபை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? விளங்கி கொள்ள வேண்டியது இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முந்தினோர் எப்படி பிந்தினோர் முந்தினோராய் மாறினாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய நியாயத்தை அறிந்து கொண்டாங்க, நியாயமானபடி. இது பேதுரு மற்ற சீசர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். அது விசேஷமா பேதுருக்கு ஒரு பெரிய பாடம் என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி. அப்போ ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீ கிறிஸ்துவிடத்துல சேருகிறாய் என்றால், தேவனுடைய சபையாய் நீ காணப்படுகிறாய் என்றால், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்றால், அவருடைய ஏதாவது இந்த உலக பொருளை எனக்கு தருவாரு சொல்லி அவரை பின்பற்ற கூடாது.
நீ அவரிடத்தில் சேருகிற முகாந்தரம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், எதனை சார்ந்ததா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கிற நீதி நியாயங்களை சார்ந்திரு. அந்த கூட்டம் தான் முதன்மையான கூட்டமா இருக்கு. The last will become the first. எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பிந்தின ஒரு உண்மையிலே ஒரு பின்தங்கி போன நிலைமையில கூட இருக்கலாம். பின்தங்கி போன நிலைமையில அந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு மேன்மை அனுபவிக்காதவங்கள இருக்கலாம். இல்லையா, நான் கொஞ்சம் தான் பிரயாசப்பட்டேன், நிறைய பேர் மணிக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டாங்க, கொஞ்சம் தான் பரவாயில்லை. நம்முடைய நோக்கத்தை தான் இப்ப ஆண்டு பேசுற. நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னா நியாயமானபடி. ஏன்னா ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம் பேச ஆரம்பிக்கும். ஒரு கூட்டம் பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யுது, 11ஆம் மணி வேலையில இருந்து அமர்த்தப்பட்டவங்க தான் முதல்ல கூலி கொடுக்காங்க. அவங்க வாங்கிட்டு அமைதியா இருந்தாங்களா இல்லையா? அமைதியா இருந்தாங்க, ஒன்னும் பேசல. ஏன்? அவங்களுக்கு என்ன பிரசங்கம் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னா நியாயமானபடி கூலி பெறுவீர்கள். அதான் அங்க 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். நியாயமானபடி, இதுதான் இங்க ஹைலைட்ஸ். இதான் உயர்த்தி காண்பிக்கப்பட வேண்டிய, அழுத்தம் கொடுத்து காண்பிக்கப்பட வேண்டிய அற்புதமான பகுதி, அற்புதமான வார்த்தை, நியாயமானபடி. கிறிஸ்தவத்துல நியாயம் இருக்கு, அதுக்கு தான் நம்ம அவரை பின்பற்றுறோம். அவர் பணம் தருவார். இன்னைக்கு பாருங்க, ஒரு கிறிஸ்தவ ஒரு போலியான ஒரு மார்க்கம் உள்ள கிடக்கு. அது போதக பிதாக்களா இருந்தாலும் அதுதான். காது கொடுத்து கேட்க முடியலங்க. நான் உண்மையில சொல்றேன், இவ்வளவு பேர் தான் வந்தாலும் பரவாயில்ல. எங்களை சுத்தி இருக்கிறவங்க நீ வந்தாலும் சரி, வராட்டாலும் போனாலும் சரிதான். அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எதுக்காக அப்படின்னா இந்த சத்தியத்தில் நாங்க சமரசம் பண்ண மாட்டோம். நீங்க எதிர்பார்க்கிறபடி நாங்க போதிக்க மாட்டோம். இந்த சத்தியத்தை கேட்டு வரதா இருந்தா வா, நீ உன்னோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படிக்கு உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நாங்க அதுக்கு துளி அளவு ஆயத்தம் இல்லை. பக்கத்துல எல்லாம் இதை முடிச்சுட்டு, இந்த ஆளனை முடிச்சாங்க போகும்போது கூட தீர்க்கதரிசனங்கிற பேர்ல பக்கத்துல ஏதோ உனக்கு ஒரு கார் தருவா, உனக்கு வாழ்க்கை செழிப்பாக்க போற, உனக்கு அது வருது இது வருதுன்னு பேசிட்டு இருக்காங்க தீர்க்கதரிசனங்கிற பேர்ல. அது அந்நிய பாஷையில் ஏதாவது ஒண்ணு பேசி, மலமலன்னு ஏதாவது ஒண்ணு பேசி, ஏதோ கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ இழந்து போன அந்த காரை உனக்கு தரப்போ என்னத்து பேசுறாங்க பாருங்க. அங்க கர்த்தர் இல்லை. இரண்டாக வேதத்தை கவனித்து பாருங்க. ஒரு கூட்டம் ஒண்ணுமே பேசாம அவர் தரது அப்படியே வாங்கி கொண்டு போகிறது. ஏன்னா அவங்க எதை நம்பி வந்தாங்கன்னா கிருபை. சும்மா நின்னையா, ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லாம இருந்தேன், ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை. சும்மா என்ன அர்த்தம்? idle. They were standing idle when they were called. And they were called by their master. They were standing idle. சும்மா நின்னுட்டு இருந்தோம், ஒண்ணுமே கிடையாது, பிரோஜனமற்றவங்களா இருந்தோம். கிருபையா எனக்கு அழைப்பு கொடுத்து இந்த திராட்சை தோட்டத்துக்கு உட்படுத்தினா, சபைக்கு உட்படுத்தினா, அவன் வேலை செய்யும் போதெல்லாம் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? எனக்கு நியாயமானபடி செய்வா, நியாயமானபடி செய்வா, நியாயமானபடி செய்வா, நியாயமானபடி செய்வா. அவரிடத்தில் நியாயம் இருக்கு. நான் ஆராதிக்கிறவர் நீதி நியாயம் உள்ளவர். அவருடைய உத்தம குணத்தை அறிந்து பணி செய்தவர்கள் வேறு. எப்பண்டா பணம் தருவாரு. அவர் ரெண்டு கூட்டத்தினுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, ரெண்டு கூட்டத்தினுடைய நோக்கம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இதான் உண்மை. அதனால அவங்க கொடுக்கட்டும், இவங்களுக்கே ஒரு பணமா, அப்ப நமக்கு அதிகம் கிடைக்கும். இதனாலதான் பேதுரு சொல்றாரு, ஆகிலும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? பேதுரு, நீ இவ்வளவு மேன்மை பெற்றிருக்க, நீ வரல என்ன தேடி, நான் தான் தேடி உன்னை அழைக்க வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உண்மைதான். ஆகிலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் சொல்லி பேதுருட்ட தெளிவா அங்குள்ள சீசர்களுக்கும் அன்று வெளிப்படுத்தி பேசுகிறார். என்ன கிடைக்கும் பாருங்க. எல்லாருக்கும் இதுதான், கூட்டத்துக்கு வர்றோம், என்ன கிடைக்கும்? கூட்டம் கூட்டமா போறாங்க, வெண் பிடிச்சும் போறாங்க. என்ன எதுக்கு போறீங்கன்னா, பிள்ளைக்கு திருமணம் ஆகாதா, சரீர பிரகாரமான காரியங்களை எதிர்பார்த்து தொழில நல்ல முன்னேற்றம் கிடைச்சிடாதா, அவர் ஜீவனை பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, தொழிலா, படிப்பா, அழகா, அந்தஸ்தா, ஆஸ்தியா, அவ்வளவு போயிடும். நாம் எதுக்காக தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கிறோம் தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் இங்க ஒரு அழகான வெளிச்சத்தை காண்பிக்கிறார்.
நியாயமானபடி. அப்ப தேவனிடத்தில் சேருகிறவங்க, நீங்க எத்தனை வருஷம் முன்னால வந்தாலும் சரிதான், இப்ப வந்தாலும் சரிதான், முந்தினோர் பிந்தினோர் என்கிற அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சமானது எவ்விதமாய் காண்பிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னா, ஒரு கூட்டம் பணம் கிடைக்குன்னு வந்துச்சு, இன்னொரு கூட்டம் நியாயமானபடி எனக்கு செய்வார் அப்படிங்கறத குறித்து வந்துச்சு. அவர் எதையும் செய்யட்டும், எனக்கு எப்படியும் நடத்தட்டும், ஆனா நியாயமானபடி என்னை நடத்துவாருங்கிற அந்த வெளிப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? இவர்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படிங்கறத தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ரெண்டு கூட்டமும் அழைக்கப்பட்டதான். ஆண்டவர் சொல்லிட்டார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் சொல்லிட்டார். அப்ப தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்கிற அந்த கூட்டத்துல யாரதான் காமிச்சு கொடுக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டம் என்று தேவன் எதைத்தான் காமிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, பணத்துக்காக மாரடிக்கிற கூட்டத்தை குறித்து அல்ல, நியாயத்துக்காக வந்து சேருகிற கூட்டத்தை தான் முதன்மைப்படுத்துகிறார். அப்படிலாம் பேசுறதுனால கொஞ்சம் பெருமையா நினைச்சிடாதீங்க. இங்க காணிக்க பாட்டும் கிடையாது, காணிக்க பெட்டியும் கிடையாது, காணிக்க குறித்த பிரசங்கமும் கிடையாது. ஏன்னா மனிதனுக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, எப்படியாவது தேவனை அறியணும், தேவனுக்குள்ளாக ஸ்திரப்படணும், தேவனுடைய சுபாவங்களை, தெய்வீக சுபாவங்களில் நிறைந்து காணப்படணுங்கிற அந்த வெளிச்சத்துக்காக தான் சபை கூடிவர்களுக்கு வரணுமே ஒழிய, காணிக்க எடுப்பாங்களே இன்னைக்கு சில்லறை இல்லையே, 100 ரூபாய் சில்லறை மாத்தணுமே, இந்த அடிப்படையில வந்துடாதீங்க. யாரும் வரமாட்டீங்க. ஐயோ பர்ஸ் எடுத்து வரலையே, இன்னைக்கு ஒரு மாதிரில பேசிடுவாரு, ஐயோ நம்ம இன்னைக்கு கொடுக்கலன்னா அங்க வீட்டுக்கு வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிடுவாரு, ஐயோ தசம பாகத்தை எடுத்து வைக்கலன்னா கஷ்டமாயிருவேன். இங்க எதுவுமே கிடையாது. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே. உடனே இது பெருமைக்கு பேசுறாங்க கிடையாதுங்க. உள்ளதே உள்ளபடி உங்களோடு பகிர்ந்து கொள்ற, அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த திராட்சை தோட்டத்துல என்ன எண்ணத்தோடு இந்த வேலை செய்யறாங்க பாருங்க. இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன எண்ணத்தோடு இருக்காங்க பாருங்க. ஆண்டவரே நாங்க பயன்படுத்தலாம் வந்தேனே, உபவாசம் பண்ணு சொல்றாங்க பாருங்க, கஷ்டப்பட்டேனே, பகல் வெயில் பாராம மழை பாராம உமக்கு ஊழியம் செய்தேனே, வந்தேனே, நீ பணம் தருவீங்க தானே வந்தேன். அழிந்து போகிற வஸ்துக்களை தேடுறாங்க. அதனாலதான் யாக்கோபு சொல்லும் போது இந்த வெளிச்சத்தை கவனிச்சு பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 14, 15, 16, 17 ஆகிய 4 வசனங்களை வாசிக்கும் போது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த 14, 15 ஆகிய 2 வசனங்களும், யாக்கோபு 1வது அதிகாரம் 14, 15 ஆகிய 2 வசனங்களும் நமக்கு யாரை வெளிப்படுத்தி காண்பிக்கிற? விசேஷமாக ஆதாம் ஏவாளை வெளிப்படுத்துகிறது. அதுல ஏவாளை விசேஷம் வெளிப்படுத்துது. ஏனென்றால் அவள் இச்சைக்கு உட்பட்டு, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டதில் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே. அப்போ சாத்தான் எதை காமிச்சு கொடுத்தான் அப்படின்னா, உனக்கு நன்மை எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னா, சிருஷ்டியிலிருந்து தான் உனக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி கொடுக்குறான். மரத்திலிருந்து, விருட்சத்திலிருந்து. அப்படி விருட்சம் எது? சிருஷ்டி. அதைத்தான் யாக்கோபு சொல்ற. என்ன சொல்லுங்க, அந்த வெளிப்பாட பாருங்க. இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு 16ஆம் வசனத்தை எப்படி சொல்றாரு? என் சகோதரரே மோசம் போகாதுன்னு சொல்றாரு. My brethren, my beloved brethren, do not be deceived அப்படின்னு சொல்றாரு. Do not be cheated on. வஞ்சிக்கப்படாதிருங்கள், மோசம் போகாதிருங்க. ஏன் மோசம் போகாதீங்கன்னு சொல்லி கொடுக்காருன்னா, அதுக்கு மேல இச்சை வந்து பாவத்தை பிறப்பிக்கு, பாவம் மரணத்தை பிறப்பிக்கு காமிச்சு கொடுக்காரு. ஆதி பெற்றோரிடத்துல நடந்த அந்த நிகழ்வை காமிச்சு கொடுக்காரு பாருங்க, எவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்கிறாரு. இதை சொல்லிட்டுதான் சொல்ற, சகோதரி மோசம் போகாதீங்க. ஏன் மோசம் போயிடக்கூடாதான்? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அடுத்த வசனம் போட்டிருக்கு 18 நான் நினைக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோட அர்த்தம் என்ன? அவர் சித்தம் கொண்டு. அப்ப இந்த 17, 18 எதை காண்பிக்கு? அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சித்தத்தின்படி எனக்கு நன்மை வரணும். அவரிடத்திலிருந்து இறங்கி வரணும். ஆனா ஏவாளுக்கு எங்க இருந்து வருதுன்னா, சிருஷ்டியிலிருந்து இறங்கி வருது. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு, இச்சிக்கப்படத்துக்கு விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அந்த தொழில், அந்த படிப்பு, அந்த வேலை, இப்படியே மனுஷன் வந்து உலகத்திலிருந்து அந்த நன்மை பெற நினைக்கிறேன். நான் சொல்றேன், தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரணும்.
இதை நம்ம எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்காக தான் கானானை நோக்கிய பயணத்துல தேவன் வச்ச ஒரு விதி என்ன தெரியுமா? தேவன் வச்ச வழிமுறை எது தெரியுமா? அவங்க ஒரு காலம் ஒன்றையும் சார்ந்திருக்க கூடாது, தேவனை மட்டுமே சார்ந்திருக்கணும். அது வனாந்தத்துல அவங்க எங்க வேலை பார்த்தாங்க? கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தாங்களா? சமைச்சாங்களா? என்ன செஞ்சாங்க? ஒன்னும் அப்படிலாம் போடல. அவ கானானை நோக்கிய பயணத்துல அதுக்காக நம்ம வெட்டியா இருக்கணுங்கிறத சொல்றதுக்காக அதை சொல்லல. என்ன அர்த்தத்தை காமிக்கிறதுக்காக சொல்றேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க தேவனையே சார்ந்திருக்கணும். ஞான போஜனம், ஞான பானம், அவரை மட்டும்தான் புசிக்கணும், அவரை மட்டும்தான் பானம் பண்ணணும். அதை தாண்டி வேற எந்த ஆகாரமும் உள்ள வரக்கூடாது. வந்தா அவன் எடறி போயிடுவான். அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் எடறி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு வேற இடத்துல இருந்து ஆகாரம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதுதான் இங்க ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார், யாக்கோபு நிருபத்துல காமிச்சு கொடுக்கிறார். நன்மையான எந்த ஈவும் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. பூரணமான எந்த வரமும், கிஃப்ட், வரணும் கிஃப்ட் இருக்கு ஆங்கிலத்துல. அவ எந்த நன்மையா இருக்கட்டும், எந்த வரமா இருக்கட்டும், பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி. அப்போ இவங்களுக்கு எப்படி கொண்டு வந்தான் தெரியுமா? மரத்திலிருந்து உண்டாகி அப்படி கொண்டு வந்துட்டான். இங்க எழுதுறாரு பரத்திலிருந்து உண்டாகி அப்படின்னு சொல்றாரு. இங்க மரத்திலிருந்து உண்டாகி வாய்க்கு வந்தது பாருங்க, கதையை முடிஞ்சிச்சு. வயிற்றுக்குள்ள போனதுதான், எல்லாம் க்ளோஸ். நம்மளையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ண தப்புக்கு நம்மளையும் ஆண்டவர் இந்த சிறைக்குள்ள அடைச்சு போட்டார். பிரியமானவர்களே, முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும் காணப்பட வேண்டியது அவசியம். இது என்ன முகாந்திரத்துக்காக பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? பழைய உடன்படிக்கை எல்லாமே, அதாவது என்ன சொல்றது என்னன்னா, முந்தி வந்தது என்னது? ஜென்ம சரீரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 46, 47 சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. இது எதுக்கு அடையாளமா காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, முந்தினோர் அப்படி சொல்லும்போது உண்மையாவே வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன், முந்தினோர் அப்படி சொன்னாலே பழைய உடன்படிக்கைக்கு அடையாளம். இது இன்னொரு வெளிச்சத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். பழைய உடன்படிக்கை எதை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, மெட்டீரியலிசம், மெட்டீரியல் திங்ஸ். They embraced even the old saints of God living in the old covenant embraced the material things, the earthly things. They sought after the earthly things rather than the spiritual things. That's why the New Testament gives much more importance to the spiritual things than the earthly ones. அதனாலதான் முந்தினோரை நமக்கு காண்பிக்கும் போது அவனுக்கு ஏதாவது கிடைக்கணும். அதனாலதான் அவர் பேதுருக்கு சொல்றாரு, நீ இன்னும் ஓல்டு கவர்னெண்ட் தான் உட்காந்துருக்க. எதை எதிர்பார்த்துட்டு இருக்க? ஆபிரகாமுக்கு ஆடு மாடு கிடைச்சது, இது கிடைச்சது, அது கிடைச்சது, அதுக்காக அல்ல. நீ முந்தினோரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, புது உடன்படிக்கையின் தேவனுடைய பிள்ளையா நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய நியாயத்துக்காக அவரிடத்துல வந்து சேரு. ஒரு கூட்டம் பணத்துக்கு வந்து சேருது, ஒரு கூட்டம் நியாயத்துக்காக வந்து சேருது. புரியுமானவர்களே, யார் ஆண்டு முதன்மைப்படுத்துறது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கவனிக்கணும் பிரியமானவர்களே. அதனாலதான் இங்கே பிந்தினோர் முந்தினோராயும், முந்தினோர் பிந்தினோராயும் என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு மனுஷன், வாலிபன், நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டிருக்கான். அப்ப அவன் யாரு தெரியுமா? அவன் யாரு? முந்தினோர், அப்படித்தானே? ஏன்னா அவன் பழைய உடன்படிக்கையில் உள்ளவன், வாலிபன். ஆனா அவன் எங்க போயிட்டான்? பின்னால போயிட்டான். பைபிள்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க அவனுக்கு மனதில்லை. அப்ப அவனுக்கு எது மேலதான் கவனமா இருக்குன்னா, உலக பொருள் மேலதான் அவனுக்கு கவனம் இருக்கு. உலக பொருளை பற்றி கொண்டு தேவனை ஆராதிக்க ஒருவனாலும் முடியாது. அதனாலதான் இங்க நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுருக்கு சொல்லி கொடுத்துட்டு 19வது அதிகாரத்தோடு இந்த பகுதி முடிஞ்சிட்டு நினைச்சிடாதீங்க. 20வது அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் இந்த சத்தியம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த குறிப்பிட்ட சத்தியம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு மகத்துவமான வெளிப்பாடு பாருங்க. அதனாலதான் பிந்தி வந்ததை காமிச்சு கொடுக்கும்போது, அப்போ பரலோகராஜ்ய வீட்டஜமான மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. ஆமா, உண்மைதான். முந்தி ஆண்டு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஏற்படுத்துற எல்லாத்தையும் ஏற்படுத்தினா அவங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைக்கி அவங்க வேண்டிக் கொண்டது கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சது. இன்னைக்கு மக்களுக்கு தூக்கல இருக்குது என்னன்னா, ஆபிரகாம் விதைத்தான்,
அவனுக்கு 100 மடங்கு பலன் தேசத்துல அந்த வருஷத்துல 300 மடங்கு பலன் கிடைத்ததுன்னு சொல்லி ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை வச்சு செய்தி கிடைக்காதா? இதைத்தான் எதிர்பார்த்து அங்கங்கே கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இது ஸ்டூபிடிட்டி, முட்டாள்தனமானது. தேவன் அதற்காக அல்ல, அந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்காக அல்ல, நியாயமானபடி. இதுதான் இந்த வெளிச்சத்துக்குள்ள நான் வரணும். அவருடைய நீதி நியாயத்தை நான் அறியணும். பணாசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல பணாசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. அன்னைக்குள்ள சபை சிலர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா இன்னைக்கு பலர் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவருங்க நியாயத்தை கொண்டு வர்றார். இந்த நியாயம் அப்படின்னு சொல்லும் போது மனதில் வரக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, ஏசாயா 16வது அதிகாரம் 5வது வசனம். கடந்த நாட்கள் கூட தியானித்தோம். ஏசாயா 16வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினாலே சிங்காசனம் என்ன செய்யப்படும்? ஸ்தாபிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். அது சொல்லிட்டு தான் சொல்றேன், நியாயமாய் என்ன செய்யறார்? ஆமா, நியாயமாய் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே உண்மையோடு, அதாவது நியாயாதிபதியை உண்மையோடு விட்டிருப்பார். அதுக்கு நடுவுல மோவாபுடைய பெருமை எல்லாம் காமிக்கப்பட்டிருக்கு. மோவாபுடைய பெருமை எல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கு. மோவாபுடைய பெருமை, அவன் எவ்வளவு தூரம் தன்னை பெருமையை காண்பிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் காண்பிக்கப்பட்டு, அதனை தொடர்ந்து எழுதப்படுறதை கவனிக்கும் போதுதான் கிருபையினாலே சிங்காசனம் என்ன செய்யப்படும். அவ ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதனால நிறுத்துறாருன்னா, அவன் நினைச்சிருப்பான், நான் எங்கேயோ கடந்தையா, ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், சும்மா நின்றுட்டு இருந்தேன், வெறுமையா. சும்மா இருக்கிறவனா வெறுமையா இருந்தேன், ஒண்ணுமே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு பொறுப்பை தந்து என்னை திராட்சை தோட்டத்துக்குள்ள அழைத்து வந்தார். யாருடைய பிரயாசம்? இவங்களுடைய பிரயாசமா இல்லை வீட்டு எஜமானுடைய பிரயாசமா? கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், அவருடைய பிரயாசம். ஒருவனை என் பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். அவங்க கிருபை வெளிப்படுத்தப்படுது. அப்ப கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அப்ப எதுக்காக இது காண்பிக்கும்? நியாயம் விசாரிக்கிற இந்த விஷயம் யாரை அடுத்தது அப்படின்னு கேட்டா, சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை அடுத்தது. ஏனென்றால் இங்க தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமோஸ் புஸ்தகத்திலே, ஆமோஸ் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதை பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை செவையாக நிறுத்துவேன் என்று இதையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோமே. செவையாக நிறுத்துவேன் சொல்லி ஆமோஸ் 9வது அதிகாரம் 12 மற்றும் 13 நாம் வாசிக்கிறோமே. இந்த சத்தியத்தினுடைய காரியத்தை அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் ஆமோஸ் 9, 12, 13 குறிச்சு வச்சுக்கோங்க. இதே வசனத்தை அப்படியே நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 15, 17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி, அவர் வந்திருந்தார், அவர் அங்க வர்ற பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறார். எங்க எழுதியிருக்கு? ஆமோஸ் 9 எழுதியிருக்கு. இது எதுக்காக உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, ஆமோஸ்ல எழுதப்பட்டது யாரை குறித்த தீர்க்கதரிசனம்? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்க ஒரு பெரிய குழப்படியே வந்துட்டு அப்போஸ்தலர் 15 மிகுந்த வாக்குவாதமா. அப்படிதான் பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை 3 வசனங்களை பார்க்கும்போது அவளுக்குள்ள மிகுந்த பெரிய வாக்குவாதம் வந்துட்டு. ஒரு கூட்டம் விசுவாசத்தினால கிருபையினாலதான் நீதிமானாக்கப்படுறேன்னு சொன்னா, இன்னொரு கூட்டம் சொல்றது இல்ல, விருத்த சேதனத்தினாலதான் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி கொடுக்கு. இது விருத்த சேதனம் உள்ளவர்களுடைய, அந்த விருத்த சேதனம் பெற்றவங்க அவங்க விசுவாசிகள் ஆனாங்களே, அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இல்லை. பவுலும் பர்னபாவும் ஒரு கேட்டகரி நிற்காங்க.
விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் இன்னொரு இடத்துல நிக்காங்க. இவங்களும் விருத்தசேதனம் பெற்றவங்க தான், ஆனா வெளிச்சம் பெற்றவங்க. இன்னொரு கூட்டத்துக்கு வெளிச்சம் இல்லை. இது மிகுந்த வாக்குவாதத்துக்கு கொண்டு போயிட்டு அப்படிதான் வாசிக்கும். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்க மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாயிட்டான். இந்த சமயத்துலதான் யாக்கூப் என்கிற ஒரு மனுஷன் எழுப்பி நின்று பேசுறாரு. இது எந்த காலம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருக்கிற காலம். தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதுல பழுதைப்பொருளை சீர்படுத்தி அங்கு நீதி நியாயத்தை வெளிப்படுத்துகிற காலம் இது. அப்ப ஏசாயா 16:5 சொல்றத நம்ம பார்க்கும்போது அந்த தாவீதின் கூடாரம் என்று சொல்லும் போது நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர். அப்ப இங்கேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரத்துல காண்பிக்கப்பட்ட இந்த சம்பவமும் அவர்கள் நியாயமானபடி நமக்கு செய்யப்படுங்கிறத அவங்க எதிர்பார்த்து நிற்கிறது எதைத்தான் காண்பிச்சு கொடுக்க அப்படின்னு கேட்டா கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி உபதேசத்தில் நிலைத்திருப்பதை காண்பித்து கொடுக்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா ஆமோஸ் 9ஆவது அதிகாரம் 12-13 வைத்தும் அப்போஸ்தலர் 15ஆவது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை வைத்தும் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். எவ்வளவு மகத்துவம் பார்த்தீங்களா, எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதனால்தான் கேயாசி அவரோடு கூட கர்த்தருடைய பாதையிலேயே நடந்து வந்தார். எலிசாவும் கேயாசியும். பணம் அவனை எங்கேயும் இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா, பணம் அவனை எங்கேயும் இழுத்துட்டு போயிடுச்சு. திராட்சை தோட்டத்துக்குள்ள பணத்துக்காக வேலை செய்யறவங்க இருப்பாங்களா, இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கும். அப்படிதான் பைபிள் இங்க சொல்லப்படுது. நீங்க இருக்கதானே செய்யறாங்க. அது ஒரு போலியான கிறிஸ்தவம், போலியான மார்க்கம், போலியான போதக பிதாக்கள். பணம் செத்துருதாங்களே. ஐயா, காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, பணம் போல செத்துறாதீங்க ஐயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பணத்தை சார்ந்தது அல்ல, இந்த உலக பொருள் சார்ந்தது அல்ல. நியாயத்துக்காக நியாயமாய் விசாரிக்கிற ஒருவர் தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருக்கிறவர் இருக்கிறார். நியாயமாய் விசாரிக்கிற சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து எனக்கு இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை காண்பித்துக் கொடுக்கிறது இந்த வெளிப்பாடு. அதற்காகத்தான் இந்த சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் என்ன கிடைக்கும் கேட்காரு பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா ஐஸ்வர்யவான் மிகுந்த துக்கத்தோட போயிட்டான். எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க மனசு இல்லை. இவன் அடுத்த கேட்டகரி பாருங்க. ஐஸ்வர்யோட சொல்ல போனா அவன் 8th பாஸ், இவன் 10th ஃபெயில். அந்த கேட்டகரி தான் பாக்குற மாதிரி இருக்கு. அவனாவது கம்முன்னு போயிட்டான், இவன் 10th ஃபெயில். என்ன செய்ய? 9th 10th வந்தாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்காம. அதான் சொல்றார், ஆகிலும் உனக்கு சிங்காசனம் இருக்கு, ஆகிலும் முந்தினோ பிந்தினோராயும் பிந்தினோ முந்தினோ இருப்பாங்கிறதையும் படிச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. பின்னால போயிடாத, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றாரு. என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்? அதுக்குதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் பின்பற்றி வருது. பேதுரு குறைக்க முடியுதுன்னு சொல்றாரு. நம்ம இதை மட்டும் பாக்குறது, சிங்காசனத்தை தருவேன்னு சொல்றாரு. நீங்களும் கேளுங்க சிஸ்டர், என்ன கிடைக்கும், என்ன எனக்கு தருவீர் சொல்லுங்க, விட்டாப்படியா கேட்கணும். பேதுரு கேட்டார்ல அப்படின்னு சொல்லி பேதுரு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. என்ன கிடைக்குமா? ஆகிலும் முந்தினோ பின்னால போயிடாத, மாப்பிள்ளை பெஞ்சுக்கு போயிடாத. பின்னால ஒன்னும் புரியாது, பின்னால தள்ளிடுவார். முதன்மையானவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கணும் பிரியமான. அதனாலதான் யாக்கோபுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சனாலதான் நன்மை அவர் எனக்கு செய்வா. அவர் எனக்கு அது தருவாரா இது இல்ல, அவரை நோக்குங்க, அவர்கிட்ட நன்மையான ஈவு வரணும். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவர் சித்தம் கொண்டு சர்வ சிருஷ்டிகள்லையும் நாம் முதற் பலன்களாவது இருக்கு பாருங்க. முந்தினோரை கொண்டு வருவார் பாருங்க. நாம் முதற் பலன்களாவது இருக்கு. நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்னா அப்ப இந்த சத்தியம் இதுக்காக தான் காண்பிக்கப்பட்டது. ஆமா, இதுக்காக தான் காண்பிக்கப்பட்டது. நீ மனுஷன் சுய இச்சையில இழுக்கப்படுறான். என்னது? பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும். ஆனா இவங்க பாருங்க, நியாயம் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் நியாயத்துக்காக பின்பற்றுங்க. நியாயங்கிறது ஆவிக்குரிய நன்மை, பணங்கிறது பொருளாதார நன்மை. சரீரத்துக்கானதா ஆவிக்கானதா அதை கவனிச்சுக்கங்க. அப்ப கிறிஸ்தவ சபையில, கிறிஸ்துவின் சபையில நான் முந்தினோராய் இருக்கணுமா பிந்தினோராய் இருக்கணுமாங்கிறத எது தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அது வயது அல்ல, அனுபவங்கள் வயதை வைத்து அல்ல, வருஷங்களை வைத்து அல்ல, அனுபவத்தை வைத்தது. என்ன அனுபவம் தெரியுமா? நியாயத்துக்காக
நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடா விட்டாலும் சரி, எனக்கு அவர் தான் எனக்கு வேணும். இதுதான் இந்த வெளிச்சம். அதான் அவங்க எதுவுமே முறுமுறுக்கல. இன்னைக்கு முறுமுறுக்கிற கூட்டம் இருக்கு. இந்த முறுமுறுக்கிற கூட்டத்தை பார்த்தா இவங்க யாரு? முந்தி வந்தவங்க. இந்த முறுமுறுப்பை பார்க்கும்போது முறுமுறுத்தாங்கன்னு போட்டிருக்கா இல்லையா? 12ஆம் வசனத்துல, மத்திய 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல முறுமுறுத்தாங்கன்னு போட்டிருக்கா இல்லையா? இந்த முறுமுறுக்கிற முந்தினோரை பார்த்தா முந்தினோராகி இருந்த இஸ்ரவேலை தான் பார்க்க வேண்டியது. முந்தினோராகிய பழைய உடன்படிக்கையில் இருந்த இஸ்ரவேலரை பார்த்தா முறுமுறுப்பு தான் இருந்துச்சு. முறுமுறுத்து செத்தே போயிட்டான். அன்று பாருங்க, பிந்தினோரா நம்மளை எவ்வளவு அடையாளப்படுத்துற பாருங்க. அதனாலதான் முந்தினோர் பிந்தினோருங்கிற இந்த விஷயத்துல லூக்கா 13ஆவது அதிகாரத்துல எழுதும்போது இதை சொல்லுவாரு. லூக்கா 13ஆவது அதிகாரம் கடைசி பகுதி நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லுவாரு, கிட்டத்தட்ட 23ஆம் வசனத்துல இருந்து அப்படிலாம் வாசிச்சு பார்த்தா அநேக கதவை தட்டுறாங்க, திறக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு திறக்க மாட்டேங்குது. பாக்குறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரத்துல சொல்ற வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அதுல 30ஆம் வசனத்தை வாசிங்க. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. இது அதிகால பரிசுத்தவான் நிலத்துல பங்கடைய போற ஒரு பகுதி தான். ஆனா அதுக்கு முன்னால நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 23ஆம் வசனத்துல இருந்தே பார்க்கும்போது ஒரு கூட்டம் பிரயாசப்பட்டு தேடியும் அதை கண்டுபிடிக்க முடியாதான். அப்படிதானே வாசிக்க 24ஆம் வசனத்துல, எடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க, அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் என்ன செய்யாது? வகை தேடுறாங்க. என்ன வகை? இதுதான். என்ன வகை? இதனால உள்ள போயிடலாம், எப்படி ராஜ்யம் எங்களுக்கு இதனால கிடைச்சிரும், இது அடையும்படி போயிட்டே எப்படி ராஜ்யத்தெல்லாம் பார்க்காங்க. அவங்களால கூடாம போன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் கதவை தட்டுறாங்களாம், திறக்கப்படல. சொல்லி கொடுத்தா அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர். இப்ப எவ்வளவு ஒரு இதை காமிச்சு கொடுக்குறாரு பாருங்க. இவங்களுக்கும் ஆசை இருக்கு. ஆசை எல்லாமே வந்தாங்க. அந்த பரலோகத்தை தரமாட்டா, தருவா, கண்டிப்பா எங்களுக்கு ஏசப்பா நித்திய ஜீவனை தருவார்னா ஒரு கூட்டம் வருது. ஆனா எதுக்கு? எல்லாம் பணத்துக்கு தான். இந்த பணத்துக்காக வர்ற கூட்டம் தட்டுறாங்க, திறக்க மாட்டேங்காரு. பிரியமானவர்களே, நியாயமானபடி எனக்கு தேவன் செய்வார். அப்படி நீதி நியாயங்களுக்காக நான் அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அதனாலதான் அவர் இந்த காண்பித்து கொடுக்கிறார். 2 கூட்டங்கள்ல ஒரு கூட்டம் பணத்துக்காகவே. அப்ப அவன் என்ன எப்படி இருந்து தெரியுமா? அவன் வேலை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருந்து தெரியுமா? அந்த ஒரு பணம், அந்த ஒரு பணம், அந்த ஒரு பணம், நம்ம பணம் கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும்னே நிக்கிறான். அந்த கூட்டம் மனத்துல ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. எப்பண்டாலும் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கு. இன்னொரு கூட்டம் மனத்துல எப்படி இருந்து தெரியுமா? வேலை பார்க்கும், கொஞ்ச நேரம் தான் பாக்குறோம், பார்த்துட்டே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட நியாயம் இருக்கியா, அதை நம்பி வந்தாங்க. அப்படி நீதி நியாயங்களை நம்பி வந்தாங்க. நம்ம சும்மா கிடந்தோம், நம்மளை கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து சேர்த்தார், சபையில சேர்த்திருக்கிறாரு. எங்கேயோ கிடந்தோம், நம்மளை கொண்டு வந்து திராட்சை சேர்த்திருக்கிறாரு. அவர் நமக்கு நியாயமானபடி செய்வார். நியாயத்துக்காக வந்தாங்க. ஒரு கூட்டம் பணத்துக்காக வந்தது, பின்னால போயிடுச்சு. நியாயத்துக்காக வந்த கூட்டம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய முதன்மையான இடத்துல ஆண்டவர் நிப்பாட்டினார். பிரியமானவர்களே, அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே பிரியமானவர்களே, இதை நம்ம நினைவுல கொண்டு வரணும். ஆண்டவர் எனக்கு நியாயமானபடி செய்வார். அவரிடத்துல நியாயம் இருக்கிறது. அது எவ்வளவு தருவீங்க, இது செய்வீங்களா? அப்படி இல்லை. அதுக்கு பேர் நியாயமானபடி தேடுறது கிடையாது. தாவீதும் கூட ஒரு இடத்துல சொல்ற, நியாயமானபடி எனக்கு இது ஞாபகத்துக்கு வருது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுல சொல்றாரு, நாம் நம்முடைய முதலில் நாம் சுமக்காதபடினாலும், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாതെ போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் சொல்லி சொல்வார். அது எத்தனை வசனம் பாருங்க? 15-13. 15-13 இருக்கு. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாതെ போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்று. அப்ப தாவீது தெளிவா புரிஞ்சிச்சு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வந்தாங்க, எல்லாம் கொண்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எப்படி தேடாம போயிட்டாங்க? நியாயமானபடி. இன்னைக்கு ஊழியம் நடந்துகிட்டு தான் இருக்கு, சபையை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. கூட்டம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், ஆண்கள் ஊழியம், பெண்கள் ஊழியம், கிராம ஊழியம், அப்புறம் சபையை கட்டுகிற ஊழியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவ்வளோ என்னது, 50,000 கொடுக்கிற 5 பேர் வேணும், 5,000 கொடுக்கிற 150 பேர் வேணும். நீ பிந்தினோர் தான். ஆனால் யாரை முதன்மைப்படுத்துகிறார்? எப்படிப்பட்ட சபையை முதன்மைப்படுத்துகிறார்? ஒரே சபைக்குள்ள 2 கூட்டம் இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, எல்லாம் பணத்துக்காக. ஊழியமே கிடையாதா? நீ ஜிப்பா போட்டாதான் ஊழியமா, அங்கி போட்டாதான் ஊழியமா? இல்லப்பா, உனக்கு பணாசை தான். உனக்கு தைரியம் இருந்தா
நான் சொல்ல தைரியம் இருந்தா இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே ஊழிய அழைப்பு இருந்ததுன்னா அங்கேயே கலத்தி போட்டு வந்து ஊழி செஞ்சு பாரு, அப்ப தெரியும். அப்படி செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். நீங்க எல்லாம் என்னன்னா அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு, ஏன்னா எல்லாம் சிஸ்டமேட்டிக் மெட்ரிகுலஸ் சிஸ்டமேட்டிக்கா போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னா கரெக்டா இந்த செய்யணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பணம் ஊழியத்துக்குலாம் சம்பளம் கொடுக்காங்க. அதெல்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு பாருங்க, மாசம் 10,000 நம்ம கிடையாது, 40,000 80,000 70,000 கொடுத்துலாம் நிப்பாட்டிடும் சொல்லி நிப்பாட்டிட்டா அப்புறம் எனக்கு அழைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியே போறேன்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. எல்லாம் இதுதான். பிரியமானவர்களே, நியாயம் பிரியமானவர்களே, அவர் என்னை பார்க்கிறார். தேவனை எவ்வளவா அனுபவிக்கலாம், எவ்வளவா நம்ம ருசி பார்க்கணும். அதான் பேதுருக்கு தான், பேதுரு அப்போஸ்தலருக்கு தான் இது சொல்லப்படுது. இவர் பேதுரு எல்லாரும் சார்பாக தான் பேசுறாரு. நான் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினேன்னு சொல்லல, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இவர் பேசுறாரு. அப்படிதானே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவர் இந்த ஓமையை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்ப எல்லாரும் வந்தாங்க, ஆனா ஒரு கூட்டம் இந்த பணத்துக்காக எதிர்பார்த்து வந்த ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை, நியாயமானபடி செய்வாருங்கிறதுல வந்தாங்க. நியாயத்துக்காக வந்த கூட்டம் தான் முதன்மையா நிக்கிறது என்பதை பேதுருக்கு தெளிவுபடுத்துறாரு. நீ பின்னால பெயராது அப்படிங்கறத சொல்ல வர்றார். நாம் கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே முதன்மையானவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல நாம் இருக்கிறோமா? ஒரு கூட்டம் தேவனால் அங்கீகரிக்கப்படவே இல்லை, அவங்க சுயத்தை தான் வெளிப்படுத்துறாங்க, இவருக்கு எதிரடியா பேசிக்கிட்டு இருக்காங்க, இவரோடு இணைஞ்சு போக முடியல. காரணம் என்ன? பணாசை. பணாசை கொண்ட ஒரு கிறிஸ்தவம், அது போலியான கிறிஸ்தவம். நீ அப்படியும் கிறிஸ்துவ பின்பற்றலாம் நினைக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பணம். நீ பட்டம் வாங்கினாலும் என்னதான் பணம் தான். 3 லட்சம் 4 லட்சம். ஊழியக்காரனே கிடையாது. ரெண்டு சொல்லி பார்த்தாங்க. நீங்க பைபிள் காலேஜ் படிக்கணும், நான் பைபிள் காலேஜ் படிக்கல. பைபிள் காலேஜ் படிக்கணும், நீங்க பட்டம் வாங்கிட்டீங்கன்னா உடனே ஒரு இது உதாரணம் சொன்னாங்க. என்னன்னா, இப்போ இந்த அரகுர வைத்தியன் ஆபத்தானு சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து நீங்க போலி டாக்டர் ஏன் கண்டு சொல்றாங்க? ஒருத்தர் இப்படி சொல்றாங்க. ஏன் ஒரு டாக்டர் போலி டாக்டர் சொல்றாங்க தெரியுமா? அவர் மருத்துவம் படிக்காதனால கிடையாது, அவர் படிச்சதுக்கு ஏற்ற சர்டிபிகேட் இல்லை. அதில் உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும். அவங்களும் மருத்துவம் படிச்சவங்க தான், சர்டிபிகேட் இல்லை, அதனால தான் அவங்க போலி டாக்டர்னு சொல்றாங்க. சர்டிபிகேட்டோட பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லி, எனக்கு பைபிள் காலேஜ் சர்டிபிகேட் வேணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையில்லை. 5,000 ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன செய்றாங்க? ரெவரண்ட் ஆயிடுவாங்க. கூடுதல் இன்னொரு 5,000 ரூபாய் கொடுத்தா பிஷப் ஆயிடுவாங்க. போட்டுட்டு இருக்கிறதா ரெவரண்ட் செல்வகுமார். நீங்க எல்லாம் பாருங்க, கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. உனக்கு எப்படி இந்த தைரியம் கிடைச்சதுன்னு கேட்கிறேன். பாஸ்டர்னு முன்னால போடுற அளவுக்கு உனக்கு என்ன தைரியம் கிடைச்சதுன்னு கேட்கிறேன். பிரதர் தானே, சகோதரன் தானே, சகோதரி தானே. ரெவரண்ட் போடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல், உனக்கு துணிகரத்தை சாத்தாவுல கொடுத்துட்டானா? பிஷப் சொல்லி பிஷப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உன் பேரை போட்டதுக்கு சாத்தான் உன்னை நடத்தினது என்ன? பட்ட விரும்பியா இருக்கிறியே, பதவி விரும்பியா இருக்கிறியே, பண விரும்பியா இருக்கிறியே. இதை குறித்து நியாயத்தீர்ப்பு நாள்ல நீ கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் போனது என்ன? வேதத்தை பாருங்க. கோராகின் புத்திரர் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? ஆசாரிய பட்டத்தை விரும்பினார்கள். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எல்லாருக்குள்ள இந்த ஒரு எண்ணம் இருந்தது பாருங்க. அதனாலதான் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவர் உன்னை உன்னோடு கூட லேவி புத்திரராகி உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ, இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? சொல்றாங்க, முறுமுறுக்கிறது இருக்கு, அவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. 11ஆம் வசனத்துல எல்லாம் இந்த ஆசையோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது வெளியே தூக்கி வச்சிருந்தாரு, அவங்க எல்லாம் பின்னால தள்ளிடுறாரு. இன்னைக்கு சத்தியத்தை தெளிவா நம்ம அறிந்து சாட்சியா நிற்போம் பிரியமானவர்களே. அவருடைய நியாயத்துக்காக அவரை பின்பற்றுவோம். நம்மளை நியாயம் விசாரிக்கிறவர், தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருக்கும்படி பாருங்க, உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுத்தவர். அதனாலதான் அந்த தாவீதின் கூடாரத்தில் நியாயம் விசாரித்து நீதியை துரிதமாய் நீதியை நடப்பிக்கிற ஒருவர் தான் நியாயாதிபதியாய். அங்கே நியாயம் தான் இருக்கு. நியாயாதிபதியாய் உண்மையோட தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருப்பாராம். எவ்வளவு ஒரு மேன்மை பாருங்க. அவரை நான் எப்படி கண்டுபிடிக்க? அதைத்தான் யாக்கோபு அங்க காமிச்சு கொடுக்கிறார்.
அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல பார்க்கிறோமே, யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் இதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறார். தாவீதின் கூடாரத்தை பற்றி வெளிச்சத்தை காமிச்சு கொடுக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிற இந்த தேவனை நான் எப்படி அறிவது? கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய், கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய். சிலுவையில் எனக்காக பலியானா, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர்தான் எனக்கு நீதியும் நியாயமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அந்த நீதி நியாயம் எல்லாம் அவர்தான், அவரிடத்துலதான் இருக்கு பிரியமானவர்களே. அவர்தான் நமக்காக தேவ நீதியானார். இதற்காக நாம் தேவனை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலம் பின்வாங்கி போனவர்களாய், பிந்தினோராய் காணப்படாமல் முந்தினோராய் காணப்படும். பிந்தினோர் முந்தினோர் என்பது உண்மையாவே இந்த புது உடன்படிக்கை தான் பிந்தின உடன்படிக்கை. அதான் முந்தின மனுஷன் பிந்தின மனுஷன் பைபிள்ல இருக்கு. எல்லாமே சொல்ற எல்லாமே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45, 46, 47, 48 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது முந்தின மனுஷன் பிந்தின மனுஷன், முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டான மண்ணானவர், பிந்தின மனிதன் பிந்தின ஆதாமோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எவ்வளவு வெளிப்படையா சொல்றாரு பாருங்க. அது என்ன முந்தினோர் பிந்தினோர்? அப்ப பிந்தின கூட்டத்தை தேவன் வெளிப்படுத்தும் போது அது விண்ணுக்குரிய சாயலுக்கு அடையாளமா இருக்கு. நியாயம் ஒன்றே பெரிதுபடுத்துகிற ஒரு சபை, நியாயம் ஒன்றையே பெரிதுபடுத்துகிற சபை. சபை அழிந்து போகிற வஸ்துக்களை குறித்தே மேன்மை பாராட்டுகிற சபை. அதனாலதான் நீ பணம் மட்டும் பார்த்துடாதீங்க. அந்த முந்தினோர் என்பது யூத ஜனம், பழைய உடன்படிக்கை. அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாடு நிறைய இடறி போறாங்க. ஏன்னா பழைய உடன்படிக்கை எல்லாமே எல்லாம் எழுத்துக்குரியதையே காமிச்சு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க கேட்டு பார்க்கணுங்க. ஆபிரகாம செல்வ சீமான் ஆக்கினவர், ஆபிரகாம நடத்தினவர் தானே ஆதி அப்போஸ்தலர் நடத்தினவர். அவர் வேற இவர் வேறன்னு சொல்றீங்களா? நீங்க காமிச்சு கொடுக்கறத பார்த்தா அவர் வேற இவர் வேற எல்லாம் காமிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு. ஆபிரகாம ஐஸ்வர்யனா மாத்தினவரு ஏன் ஆதி அப்போஸ்தலர்ல ஒருத்தர் கூட ஐஸ்வர்யனா மாத்தல? அவனை உலகத்துல ஐஸ்வர்யனா மாத்தினவரு ஏன் இவங்க உலகத்துல ஐஸ்வர்யனா மாத்தல? கேட்டு பாருங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான்ங்கிற அந்த வசனத்தை வச்சு என்னெல்லாம் அடிச்சு விடுறாங்க. அப்படி நீங்க கேட்கணும். அவ ஆதி அப்போஸ்தலர் கர்த்தரை நம்பலையா? நீங்க காண்பித்து கொடுக்கிற செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் பார்க்கும்போது ஆதி அப்போஸ்தலர் ஒருத்தர் கூட கர்த்தரை நம்பல தானே சொல்ல வரீங்க? இது என்ன பெரிய வேடிக்கையா இருக்கு? யோசபாத் வர இப்ப விருத்தி அடைந்தான். தாவீதுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது, ஈசாக்குக்கு ஆஸ்தி இருந்தது, யாக்கோபு வெறுங்கையா போனா நிறைய வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, யோசபாத் இவங்களை நடத்தினவர் ஆதி அப்போஸ்தலர் நடத்தலையா? அப்ப அன்னைக்கு முழுக்க எழுத்தின்படியானது. அதனாலதான் அவங்க பிந்தினராகவே இருந்துட்டாங்க. அவர் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது என்று சொல்லி எபிரேயர் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு சிந்தித்து நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. நம்ம யாவரும் இருக்க இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம்.